அந்த லெட்டர்ல ஹெல் மார்ச் 1919 நீங்க என்ன பிடிக்கவே முடியாது, இப்ப இல்ல எப்பயுமே என்ன பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்க மனுஷ கண்ணுக்குலாம் நான் தெரியவே மாட்டேன். நான் எப்பவுமே இன்விசிபிளா தான் இருப்பேன். நான் எப்பவுமே இந்த பூமியை சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மனுஷ பையன் கிடையாது. எப்பவுமே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க நரகத்தை சேர்ந்த சாத்தான் தான் நான் என்ன நியூ ஓர்லண்ட்ஸ் பூச்சிங்களுக்கும் போலீஸ்க்கும் ஆக்ஸ்மேனா? என்னை கண்டுபிடிக்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு மட்டும் இல்ல, என் கடவுளான சாத்தானுக்கும் தான். ஜாக்கிரதையே கேட்டுக்கோங்க. என்னை பத்தி தேடுறதோ நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதோ இத்தோட விட்டுருங்க. இல்லைனா ஏன்டா இந்த பூமியில பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருவேன். இப்படிக்கு கோவத்தோட ஆக்ஸ்மேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நியூஸ் பேப்பருக்கு இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. என்னோட இறக்க குணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வர செவ்வாய்க்கிழமை நைட்டு 12-15 மணிக்கு நான் நியூ ஓர்லண்ட் மேல பறந்துகிட்டு இருப்பேன். அப்போ என் காதில் எனக்கு பிடிச்ச ஜாஸ் சாங் ப்ளே ஆகணும். அப்படி ஜாஸ் சாங் ப்ளே ஆச்சுன்னா அவங்க யாரையும் கொல்ல மாட்டேன். யார் வீட்டில் ஜாஸ் மியூசிக் ப்ளே ஆகாமல் இருக்கோ அவங்க வீட்டுக்கு